நேற்று பங்கு குரு கூறியது போல 431 ஆண்டுகளாக நாம் அதை உண்மையாகவே வணங்கி வருகின்றோம். சிறப்பாக இந்த 300 ஆண்டுகள் ஒரு இடி தாக்கத்தினால் அந்த ஆலயம் பாதிக்கப்பட்ட போது புதிய ஆலயமாக கட்டப்பட்டதன் நினைவாக இப்பொழுது தங்க தேர் எடுக்கின்றோம். இதை விட முக்கியமானது காரணம் என்ன? மரியாள் நமக்கு செய்து வரும் இத்தனை நற்காரியங்களுக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நேற்று மறையுரையாளர் கூறியது போல நம்பிக்கையாளருக்கு எல்லாமே ஆகும். எனவே மரியாளின் வழியாக நம்பிக்கையோடு நாம் கேட்ட பலவித அருள்கொடைகளுக்கு நன்றி கூறவும், மரியாள் நன்றி பெருக்கோடு வாழ்ந்தவள் இறைவன் மீது, நாமும் நன்றி பெருக்கோடு இந்த திருப்பலியில் பங்கெடுக்கவும், இன்னும் வாழ்விலை தொடர்ந்து அவளுக்கு நன்றி செலுத்த நமக்கு வாய்ப்பளிக்க, நமக்குரிய சங்கடங்களை தீர்த்து வைக்கவும் அவளிடம் அன்போடு இறையருளும் நாம் வேண்டிய தேவைகளையும் கேட்டு இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கின்றோம். உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வரவேற்கின்றேன், 1000 முறையிலே வரவேற்கின்றேன். இந்த திருப்பலி உங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திற்காகவும், இந்த அன்னை உங்களை ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் செய்யும் தொழிலானது நல்ல வளம் பெற வேண்டும். நிலத்திலும் நீரிலும் எங்குமே செய்தாலும் சரி, நீங்கள் செய்யும் தொழிலிலே நீங்கள் வளம் கண்டு உங்கள் வாழ்விலே நோய் நொடியின்றி இறைவனின் வளத்தை ஆசிரியை பெற்று வளமோடு நீங்கள் வாழ வேண்டும் என்ற ஒரே ஒரு கருத்துக்காக தான் இந்த திருப்பலியை நான் உங்களுக்காக எப்பொழுது ஒப்புக் கொடுக்கின்றேன். இந்த திருப்பலியின் அருள் நம் வாழ்விலே இறங்க வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் பங்கு தந்தையின் அறிவுரையின்படி ஒப்புரவு அருட்சாதனம் செய்திருக்கின்றீர்கள். அந்த ஒப்புரவு அருட்சாதன் வழியாக இறைவனுக்கும் நமக்கும் நெருங்கிய உறவை ஏற்படுத்தியிருக்கின்றோம். அந்த உறவை புதுப்பித்துக் கொள்வோம். ஏதாவது தடங்கல்கள் நாம் சிறிதாக அதில் போட்டிருந்தோம் என்றால் அதை நினைத்து மனஸ்தாபப்பட்டு இறைவனோடு நாம் மீண்டும் அந்த உறவை ஏற்படுத்தி கொண்டு இன்றைய தினம் கன்னிமரி வழியாக, பனிமை அன்னை வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் அருளை பெறுவதற்கு நம் இதய கதவுகளை திறந்து இந்த திருப்பலியில் பங்கெடுக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவனிடமும் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் புனிதர் அனைவரையும் சகோதரி உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள முன்னாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே,
இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர், உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர், தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர், ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. வல்லமை மிக்க தந்தையே, இறைவனின் அன்னையாம் மரியாளின் பேராலயம் நேர்ந்தளிக்கப்பட்ட திருநாளாம் இன்று அந்த அன்னையை நினைத்து நாங்கள் உம்மை புகழ்கின்றோம். தம்முடைய சொந்த ஆற்றலால் அன்று உம்முடைய அருளாலேயே நிரப்ப பெற்று தூய ஆவியின் ஆலயமாக அந்த அன்னையை விளங்க செய்தீர். அவரை அன்னை என்று அழைக்க பேறு பெற்றுள்ள எங்களுக்கும் தூய ஆவியின் அருளை ஏராளமாக தந்து உயிருள்ள ஆலயங்களாக நாங்கள் வாழ செய்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். புதிய எருசலேம் என்னும் திருநகர் தன் மணமகனுக்காக தன்னை அணை செய்து கொண்ட மணமகளைப் போல ஆயத்தமாக இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 வரை. யோவானாகிய நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணை செய்து கொண்ட மணமகளைப் போல அது ஆயத்தமாக இருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனித நடுவே உள்ளது, அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார், அவர்கள் அவருக்கு மக்களாக இருப்பார்கள், கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார், அவரே அவர்களுடைய கடவுளாக இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனி சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது, முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து விட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியதாக்குகிறேன் என்று கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைய பதிலுரை பாடல். நாம் பாட வேண்டிய பல்லவி
நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. அனைவரும் சொல்லுவோம், நம் இனத்தாரின் நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. பாடுவோம். நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. மகளே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீ உன்னத கடவுளின் ஆசி பெற்றவள். விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளாகிய ஆண்டவர் போற்றி. மகளே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீ உன்னத கடவுளின் ஆசி பெற்றவள். விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளாகிய ஆண்டவர் போற்றி. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. கடவுளின் ஆற்றலை நினைவு கூறும் மாந்தரின் உள்ளத்திலிருந்து உன் நம்பிக்கை ஒருபோதும் நீங்காது. இதனால் இரவா புகழ்வர கடவுள் உனக்கு அருள்வாராக. இரவா புகழ்வர கடவுள் உனக்கு அருள்வாராக. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. மீண்டும் ஒருமுறை. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றீர், அன்னையே நீ வாழ்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. பிரிவு 1 சொற்றொடர்கள் 39 45 வரை.
அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, பனிமய மாதாவின் பக்தர்களே, இப்பெருவிழாவை கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய ஆசிரை நீங்கள் நிரம்ப பெறுவதற்கு அருள் புரிய வேண்டுமென்று இந்த திருப்பலி வழியாக ஜெபிக்கின்றோம் என்று மறைமாவட்ட ஆயரை முதலிலே சொன்னார்கள். நாம் அனைவருமே ஜெபிப்பதற்காகவும் சிறப்பு அருள் கொடைகளை பெறுவதற்காகவும் இங்கு வந்திருக்கின்றோம். இறை அன்னையின் பரிந்து பேசுதலை பெற்றவர்களாக வாழ விரும்புகின்ற நாம் எத்தகைய இடத்தை அவருக்கு இறைவன் அளித்துள்ளார் என்பதை முதலிலே நாம் புரிந்து கொள்கின்றவர்களாக மாறுகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கை முறை நமக்கு பாடமாகவும் நம்முடைய செயல்பாடுகளுக்கு அது மையமாகவும் இருப்பதை நாம் காண முடிகின்றது. இறைவன் எவ்வாறு அவரை தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லுகின்ற பொழுதே, உலகத்தில் முதல் பெற்றவர்களை உருவாக்கிய காலத்து நடந்து கொண்ட முறைகள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருந்ததனால் தங்களுடைய கீழ்ப்படியாமையினால் தவறு செய்த அவர்கள் இறைவனுடைய பிரசன்னத்திலிருந்து அகற்றப்பட்டார்கள். இறைவனோடு வாழ்வதற்காக உருவாக்கப்பட்ட மனிதர்கள் அனைவருமே அந்த நிலையில் தொடர்ந்து நின்றுவிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் தம் மகனையே உலகிற்கு அனுப்புவதற்காக திட்டமிட்டவர். அந்த நாளிலிருந்தே தெரிந்து கொண்டவர் தான் கன்னிமரியாள். இறைவனுடைய அருளை நிரம்ப பெறுவதற்காக தெரிந்தெடுக்கப்பட்ட இந்த அன்னை காலம் நிறைவுற்ற பொழுது வானுதூதர் வழியாக அதை அறிவிப்பதற்காக நீர் ஒரு மகனை பெறுவீர் என்று சொன்ன பொழுது அது எப்படி நடக்கும் என்ற ஒரே ஒரு கேள்வி. நான் கன்னியாயிட்டேன், இது எவ்வாறு இடம்பெற முடியும் என்று கேட்ட அவருக்கு கடவுளால் அது நடைபெறுகின்றது என்று சொன்னவுடனே கடவுளால் முன் குறிக்கப்பட்ட இவர், தெரிந்தெடுக்கப்பட்டவராக இருந்த இவர் இறைவனுடைய அருள் கொடைகளால் நிரப்ப பெற்றவராக மாறி கடவுளையே மனிதனாக பெற்று தந்தார். அதையே இன்று திருப்பலியிலும் திரும்ப ஆரம்பத்திலே மறைமாவட்ட ஆயர் நினைப்பூட்டினார். உறவுகளை வளர்ப்பதற்காக, இறைவனோடு உள்ள உறவில் நிலைத்திருப்பதற்காக, இறைவனிடமிருந்து பிரிந்து சென்றவர்களாக இருக்கின்ற நாம் அவரோடு திரும்பவும் இணைக்கப்படுவதற்காக கன்னிமரியாளை தேர்ந்தெடுத்த ஆண்டவர் தம் மகன் வழியாக நமக்கு மீட்பை பெற்று தந்து இறைவனுடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி அதை கன்னிமரியின் வழியாகவே பெற்றுக்கொள்வதற்கான வரத்தை நமக்கு தருவதை நினைப்பூட்டுகின்ற நேரம் இது. இந்த கன்னிமரி எல்லாரும் மீட்பு பெற வேண்டும் என்று செயல்பட்டவராக இருந்தவர்
இந்த உலகிற்கு மட்டுமல்ல, மூவுலகிற்குமே அரசியாக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அர்ச்சிக்கப்பட்டவர் என்று நாம் நன்றாக தெரிந்திருக்கின்றோம். ஏனென்றால் பெண் ஒருவர் காணப்பட்டார், கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார், நிலா காலடியில் இருந்தது, 12 விண்மீன்கள் தலை மீது சூட்டப்பட்டிருந்தது. இவையெல்லாம் திருவெளிப்பாட்டிலே 12வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற வார்த்தைகள். இறைவனின் தாயாக தெரிந்தெடுக்கப்பட்ட இந்த கன்னிமரியாள் கடவுள் தம் மகனை பெண்ணிடமிருந்து பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் உலகிற்கு அனுப்பினார் என்று சொல்வதை கலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 4வது அதிகாரத்தில் 4வது வசனமாக நாம் வாசிக்கின்றோம். இவற்றையெல்லாம் நினைப்பூட்டுகின்ற இந்த நேரத்திலே அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய தாய் தொடர்ந்து இறைமக்களாக மற்றவர்களை உருவாக்குவதற்காக துணை புரிகின்றவராக இருப்பவர் மட்டுமல்ல, பரிந்து பேசுகின்றவராக ஜெபிக்கின்றவராக இருக்கின்றார் என்பதை மிகவும் தெளிவாக திருத்தூதர் பணியிலே நாம் வாசிக்கின்றோம். திருத்தூதர்கள் அனைவருமே ஒன்றாக இணைந்து ஜெபிக்கின்ற சிறப்பு பண்புடையவர்களாக இருந்ததை திருத்தூதர் பணியில் நாம் வாசிப்பது, அவருடைய தாய் மரியாளோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. அதை நாம் திருத்தூதர் பணியிலே 2வது அதிகாரத்தில் வாசிப்பதற்கான வாய்ப்பை பெறுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நினைவுகள், தொடர்புகள் கடவுளின் பிள்ளை என்று நாம் வாழ்த்துவதற்கு உரியவர்களாக மாற்றுவதற்கு வரம் பெற்று தருகின்ற கன்னிமரியாள் பரிசுத்த ஆவியால் கர்ப்பமாக உற்பவித்தவர் என்று திருச்சபையின் ஆரம்ப காலத்திலிருந்தே விசுவாச பிரமாணத்தில் நாம் சொல்லுகின்றோம். கன்னிமரியிடமிருந்து கடவுள் மனிதனாக தோன்றினார், என்றும் கன்னியாகவே அவர் இருக்கின்றார். தூய ஆவி அவர் மீது வருவார் என்றும் வானதூதர் சொன்ன வார்த்தைகளை நினைவுபடுத்துகின்ற பொழுது, உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அது இறைவனின் குழந்தை எனப்படும் என்று நாம் இன்று கேட்ட வாசகத்தின் 2-3 வாக்குகளுக்கு முன், அதாவது லூக்காஸ் நற்செய்தியிலே 35வது வசனத்தில் நாம் சொல்லுகின்ற கேட்ட வார்த்தைகள் இவை. அன்புக்குரியவர்களே, 16-15வது நூற்றாண்டுகளிலே திருச்சபை கோட்பாடுகளுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டவர்கள் ஸ்விங்லிங் அல்லது ஒக்கோலோடிஸ், லூத்தர், ஜான் கால்வின் என்றவர்கள் கிறிஸ்துவை கடவுளென்று ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கியவர்களாக இருந்தவர்கள் கன்னிமரியை கடவுளின் தாய் என்று சொல்வதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கியவர்களாக இருந்தார்கள். இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இந்த கன்னிமரியாள் எப்படி திரும்ப திரும்ப, ஒருவேளை இன்று நற்செய்தியிலே நாம் கேட்ட வார்த்தைகளில் எலிசபெத் கருத்தரித்திருக்கின்றாள் என்று சொன்னவுடன் அங்கே செல்வதற்காக புறப்பட்டு சென்றவர், உதவி புரிவதற்காக சென்றவரை கண்டவுடனே எலிசபெத் சொன்ன வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தோம். என் கடவுளின் தாய் என்னிடம் வர நான் பேறு பெற்றவள் என்று சொன்னார். அந்த பேறு பெற்ற நிலையை குறித்து காண்பிப்பதற்காக இன்னும் அவர் சொன்ன வார்த்தைகள், என்னுடைய வயிற்றில் இருந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளுகின்றது என்று சொன்னார். அதோடு நின்று விடவில்லை. தொடர்ந்து அவர் சொன்ன வார்த்தைகள், கடவுள் அறிவுறுத்தியதை ஏற்றுக்கொண்டவள், நம்பியவளாகி நீ பேறு பெற்றவள் என்று சொன்னார். கடவுளின் வார்த்தைகளை நம்பியவராக, எப்பொழுதுமே அதற்கு பணிந்து நடக்கின்றவராக இருப்பதற்கான செயல்பட்டவர். இன்று அன்புக்குரியவர்களே, இத்தகைய பெரும் கூட்டமாக வந்திருந்து இந்த கன்னிமரியின் பரிந்து பேச நமக்கு உண்டு என்ற நம்பிக்கையில் வந்திருக்கின்றீர்கள். நான் ஒருவேளை ஒரு கேள்வியாக கேட்கின்றேன் என்று நினைத்து விடாதீர்கள். எத்தனை பேர் நம்மில் இருக்கின்றவர்கள் நான் விரும்பிய இந்த அருட்கொடைகளை இன்று பெற்றுக்கொள்வேன் என்ற உறுதியான நம்பிக்கை உடையவர்களாக இருக்கின்றீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்டால்
பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றீர்களா என்று தெரியவில்லை. கிண்டலாக இப்படி சொல்வார்கள். ஒரு தடவை ஒரு ஆயர் உறுதி பூசல் கொடுப்பதற்காக போயிருந்தார். வழக்கமாக உங்களுக்கு தெரியும், உறுதி பூசல் கொடுக்கின்ற பொழுது ஆயர்கள் உறுதி பூசல் பெறுகின்ற குழந்தைகளிடத்திலே சில கேள்விகளை கேட்பார். மறைக்கல்வி நன்றாக படித்திருக்கின்றார்களா என்று. எல்லாம் கேட்டு முடித்த பிறகு அவர் சொன்னாராம், இன்று பரிசுத்த ஆவியை நிறைவாக பெற இருக்கின்ற அன்பு குழந்தைகளை, நீங்கள் எதை பரிசுத்த ஆவியின் வழியாக பெற்றுக்கொள்வதற்காக இன்று இருக்கின்றீர்கள் என்று சொன்ன உடனே ஒரு பையன் உடனே எழும்பினான். ஆயர் அவர்களே, எங்கள் அண்ணன் வெளிநாட்டிலிருந்து எனக்கு புதிய ஆடைகளை அனுப்பி கொடுத்தார், அதை இன்னும் அவர் எனக்கு கொண்டு வந்து சேர்க்கல, அதுக்காக ஜெபிப்பேன்னு சொன்னான். இன்னொரு பையன் எழுந்து சொன்னானா, எங்கள் வீட்டில் இன்றைக்கி நிறைய விருந்தினர்கள் வரணும், எனக்கு நிறைய காசு கொடுப்பாங்க அப்படின்னு. இதெல்லாம் கேட்டு நிறைய பேர் அப்படி சொல்லும்போது ஆயர் சொன்னாராம், அன்பு மக்களை, நீங்கள் கேட்பதெல்லாம் பார்த்தால் இன்றிருந்து நாளை உங்களிடமிருந்து பிரிக்கப்படும் அல்லது அழிந்து போகுமே. நான் இன்றைக்கு உறுதி பூசல் பெறுவதாக இருந்தால் என்ன கேட்பேன் தெரியுமா? ஆண்டவரை, எனக்கு நல்ல புத்தியை தாரும், நல்ல அறிவை தாரும் என்று வேண்டுவேன் என்று சொன்னான். இன்னொரு பையன் உடனே எழும்பி சொன்னானா, இல்லாதது தானே கேட்போம், உங்களுக்கு புத்தி இல்லைன்னா, உங்களுக்கு அறிவு போதாதுன்னா அதை கேளுங்க அப்படின்னு சொன்னான். ஒருவேளை கிண்டலாக இருக்கும் அன்புக்குரியவர்களே. இன்றைக்கு எத்தகைய மனநிலையோடு ஜெபிப்பதற்காக வந்திருக்கின்றோம் என்று இந்த கேள்வி எழுப்புகின்ற பொழுது, அதிசயங்களும் அற்புதங்களும் நடைபெறுகின்ற இந்த திருத்தலத்திலே பெற்றுக்கொள்ள முடியும் கன்னிமரியின் பரிந்து பேசுதலால் என்பதை உணர்ந்தவர்கள். திரும்ப திரும்ப நினைப்பூட்டப்பட்ட கருத்துகள். 431 ஆண்டுகளாக விழா கொண்டாடுகின்றோம். உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததும் எபேசுஸ் நகரிலே நடந்த திருச்சங்கத்தில் முதல் முறையாக கன்னிமரியை கடவுளின் தாய் என்று பிரகடனம் செய்தார்கள். அதுவும் 431வது ஆண்டிலே தான் நடந்தது. 431வது ஆண்டு விழா கொண்டாடுகின்ற இந்த பேராலயத்தில் ஒருவேளை புதிய பேராலயம் 300 ஆண்டு என்று பெருமைப்படுகின்றோம், தங்கத்தேர் என்று பெருமைப்படுகின்றோம். எத்தகைய அருள் கொடைகளை பெறுவதற்காக முடிமென்ற நம்பிக்கையுடையவர்களாக இருக்கின்றீர்கள் என்பதை கேள்வியாக எழுப்புகின்றேன் என்று சொன்னேன். நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள்? இறை எண்ணெயிலிருந்து இறை எண்ணெயின் வழியாக பெற முடியும் என்ற நம்பிக்கையுடையவர்களாக இருக்கின்றீர்கள் என்று எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் நம்பிக்கையுடையவர்களாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்ல விரும்புகின்றேன். பல வருடங்களுக்கு முன்பு லூர்து நகரிலே நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி. முடவனாக இருந்த ஒரு சிறுவனை அவன் தாயார் அங்கு கொண்டு வைத்திருந்தார்கள். ஒவ்வொரு ஞாயிறு தோறும், ஒருவேளை ஒரு சிலர் அங்கே சென்றிருப்பீர்கள், ஆயர் அல்லது ஒரு குரு தீபநற்கொன்னை கதிர்பாத்திரத்தோடு கொண்டு வந்து இவ்வாறு கடினமாக பாதிக்கப்பட்டவர்களை தீபநற்கொன்னை வைத்து ஆசீர் கொடுக்கின்ற பழக்கம் இன்றும் அது தொடர்கின்றது. அவ்வாறு நடைபெறுகின்ற பொழுது அந்த முடவனாக இருந்த அந்த சிறுவனின் தாய் அவனிடத்திலே சொல்லிக் கொடுத்திருந்தார்கள், ஆயர் வந்து உன்னை ஆசீர்வதிக்கின்ற பொழுது, ஆண்டவரே என்னை குணப்படுத்தும், முடவனாக இருக்கின்ற என்னை குணப்படுத்தும் என்று நீ ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். பலமுறை சொல்லிக் கொடுத்திருந்தார்கள். அவன் அருகிலே வந்த ஆயர் அவனை ஆசீர்வதிக்கின்ற பொழுது அதே வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தான். ஆண்டவரே, முடவனாக இருக்கின்ற என்னை குணப்படுத்தும். ஒரு முறை அப்படி சொன்னவன் 2வது தடவை என்ன சொன்னான் தெரியுமா? என்னை நீர் குணப்படுத்தல, உங்க அம்மாவிடத்துல சொல்லி கொடுத்துருவேன். இன்றைக்கு சொல்லிக் கொடுக்க தயாரா இருக்கிறீங்களா? ஆண்டவரின் திருப்பலின் வழியாக நீங்கள் கேட்கின்ற வரங்களை தருவதற்கு நம்மை தகுதியுடையவர்களாக மாற்ற வேண்டும் என்று சொன்ன வார்த்தைகளோடு நின்று விடாமல், இறைவா எனக்கு இந்த வரத்தை நீர் இன்று தரவில்லை என்றால் உம்முடைய தாயிடத்தில் சொல்லிக் கொடுத்து விடுவேன் என்று சொல்கின்ற அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கின்றீர்களா என்று சிந்தியுங்கள். இறைவனுடைய அருள் துணை, கன்னிமரியின் பரிந்துரை, நீங்கள் விரும்பி உங்கள் வாழ்வின் வளர்ச்சிக்கு தேவையான அருள் கொடைகளை பொழிய
இறைவன் அருள் புரிவாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். மன்னிக்கவும். விசுவாசிகளின் மன்றாட்டு. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நாம் இந்த திருவழிபாட்டுக்கு வரும் பொழுதே இதயத்திலே பல கனத்த எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கின்றோம். அவைகளை இப்பொழுது இதயத்திலிருந்து உளமாற பரிமாறி நம்முடைய விசுவாசத்தால் நாம் அதை இறைவனுக்கு வெளிப்படுத்தி இறையருளை அனுபவிக்கக்கூடிய நேரம். எனவே உருக்கமாக நம்முடைய வேண்டுதல்களை இறைவனிடத்தில் இப்பொழுது சமர்ப்பிப்போம். நீங்கள் பாட வேண்டிய பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாடுவோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மீண்டும் பாடுவோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழி நடத்தும் இறைவா, திருச்சபையை வழி நடத்தும் எம் திருத்தந்தை, எம் மறை மாவட்ட ஆயர், இத்திருப்பலியை சிறப்பிக்கும் ஆயர்கள், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர், தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை கடமை உணர்வுடனும் அர்ப்பண உணர்வுடனும் வழி நடத்தும் பணியை செய்யும் அருள் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்மேய்ப்பனே இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் மக்கள் நல்வாழ்வை கருத்தில் கொண்டு திட்டங்கள் தீட்டி செயல்படுத்தி அனைத்து மக்களின் வளர்ச்சிக்காக அயராது உழைக்கின்ற நல் மனத்தை தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை தெய்வமே இறைவா, பனிமய அன்னையின் திருவிழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து திருப்பயணிகளையும் எம் நகர மக்களையும் ஆசீர்வதித்து அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் தம் இல்லம் செல்லும் அருள் பெற வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றே இறைவா, இத்திருத்தலத்தை நாடி வந்திருக்கும் நோயாளிகள், பற்பல வேண்டுதல்களோடு வந்திருக்கும் அனைத்து மக்களும் உடல் உள்ள நலம் பெறவும், வேண்டுதல்கள் கேட்க பெற்று நிறை மகிழ்ச்சியும் மன அமைதியும் பெற வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மீண்டும் பாடுவோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, எங்கள் உள்ளங்களில் தேங்கி நிற்கின்ற மன்றாட்டுகளை உம்மிடம் சமர்ப்பித்திருக்கின்றோம். நாங்கள் விசுவாசத்தோடு நீங்கள்
எங்கள் வாழ்விலே அதை செய்ய முடியும், எங்கள் விசுவாசத்தை அதிகப்படுத்தும் என்ற ஒரு உரிமை குரலோடு நாங்கள் இவைகளை உம்மிடம் எழுப்புகின்றோம். நாங்கள் உம்மோடு கொண்டிருக்கின்ற அன்புறவான் இதை நாங்கள் உரிமையோடு உம்மிடம் கேட்டிருக்கின்றோம். நாங்கள் கேட்டதை நம்பிக்கையோடு கேட்ட இந்த மன்றாட்டுகளை எங்கள் வாழ்விலே அருள்கொடைகளாக உம்முடைய ஆசீர்வாதங்களாக பெற்று நாங்கள் வாழ்வில் வளமடைய எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். சகோதரி, நம்முடைய பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். பேரிரக்கமுள்ள இறைவா, மனிதரானவும் ஒரே மகன் எங்களை ஆதரிப்பாராக. அவருடைய பிறப்பால் மரியாள் உம்மீது கொண்டுள்ள அன்பை ஆழப்படுத்தி அந்த அன்னையை புனிதப்படுத்த திருவுளமானி. அதே திருமகன் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கை உமக்கு உகந்ததாய் ஆக்குவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழுமெல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னிமரியான தூய மரியாளின் சிறப்பாக பனிமய அன்னையின் திருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூய ஆவி நடலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தன் கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லாத ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பெண் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையோ எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் யுவான் அம்ப்ரோஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் பெற்றோர், சகோதரர், சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைகூர்ந்து ஒளிமிக்க திருமுனை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம்.
இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றவர், பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவர், ஆனால் வார்த்தை மாற்றம் சொல்லி எல்லாம் என் ஆன்மா குணம். நற்கருணையானது ஆலயத்திற்குள்ளும் வழங்கப்படுகிறது. எனவே ஆலயத்திற்கு அருகாமையில் இருக்கிறவர்கள் ஆலயத்திற்குள் நற்கருணை வாங்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். குருக்கள் இந்த பகுதிக்கு நடுவே வருவார்கள். அமலவர்ப்பு மாதா சபையினர் குருக்களை அழைத்து செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அமலவர்ப்பு மாதா சபையினர் தயவு செய்து வாழ்த்திடு என் மன
என் நெஞ்சத்தில் மருந்தானே, வெண்ணிற அப்பத்தில் வேறுந்தானே, வேறும் என் நெஞ்சத்தில் மருந்தானே. உலகமே மறந்தாலும் உன்னத இயேசுவே என்னில் ஏறும். ஏழை என் நெஞ்சத்தில் ஏழும் என் தெய்வத்தை வாழ்த்திடு என் மனமே, தினம் போற்றி தூவி மனமே. அன்பின் தீபமாய் என்னில் வர ஆவலாயிருப்பேன் என் இயேசுவே. அன்பின் தீபமாய் என்னில் வர ஆவலாயிருப்பேன் என் இயேசுவே. உம்மை அன்றி யாரு உண்டோ, என்றென்றும் இயேசுவே என்னில் ஏறும். ஏழை என் நெஞ்சத்தில் ஏழும் என் தெய்வத்தை வாழ்த்திடு என் மனமே, தினம் போற்றி தூதி மனமே. ஏழை என் நெஞ்சத்தில் ஏழும் என் தெய்வத்தை வாழ்த்திடு என் மனமே, தினம் போற்றி தூதி மனமே. என்னில் இயேசு வர என்ன நான் செய்தேனோ, பொங்கும் போது மனமே, பொங்கும் போது மனமே. ஏழை என் நெஞ்சத்தில் ஏழும் என் தெய்வத்தை வாழ்த்திடு என் மனமே, தினம் போற்றி தூவி மனமே. செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. உண்டிட உணவும் உடையுமை கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தார். உண்டிட உணவும் உடையுமை கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தார். ஒரு அன்னையைப் போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார். அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா.
நற்கருணை வழங்கி கொண்டிருக்கின்ற குருக்களும் அருட்சகோதரிகளும் உங்களுடைய இடத்திலே முடிந்ததென்றால் தன்னார்வ தொண்டர்களின் உதவியுடன் பீடத்துக்கு திரும்பும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். நற்கருணை வழங்கி கொண்டிருக்கின்ற குருக்களும் அருட்சகோதரிகளும் உங்கள் பகுதியிலே நற்கருணை கொடுத்து முடித்து விட்டீர்கள் என்றால் பீடத்திற்கு திரும்பும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். பேராலயத்திலே தொடர்ந்து திவ்ய நற்கருணை வழங்கப்பட்டு கொண்டிருக்கும். திருப்பலி முடிந்த பிறகும் பேராலயத்திலே திருப்பலியிலே கலந்து கொண்டவர்கள் மட்டும் திவ்ய நற்கருணை அருந்தலாம். காவல் ஆய்வாளர் திரு ஹரிஹரன் மேடைக்கு அருகில் காவலர்களுடன் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.